ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி உருவாகக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளான இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு சில மங்களகரமான பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. அதாவது நம்ம ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வழிபாடுகள் செய்கிறதுக்கு முடியாமல் இருக்கும், வேறு இடத்துல இருப்போம், போக முடியாமலாம் கூட இருக்கும். ஆனாலுமே கூட இந்த பொருளை மட்டுமாவது உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்கி வைங்க. உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்புகளானது ஏற்படும், கடன் தீரும், நோய் நொடியிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். பல பிரச்சனைகள் மாறி உங்களுடைய வாழ்க்கையானது முன்னேற்றம் அடையிறதுக்கு இந்த எளிமையான பொருட்களை மட்டும் வாங்கி வைங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதம் பௌர்ணமி திதியானது வந்தாலுமே கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மற்ற பௌர்ணமிகளை விட இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க. ஏன்னா நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சரி பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது. இந்த நாளில் சித்திரகுப்தரை நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்களானது சேரும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் எந்த பௌர்ணமிகளில் வழிபாடுகள் செய்தாலுமே கூட நம்ம சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமியில் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடுகள் செய்கிறது இன்னும் சிறப்பானதுங்க. ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஆண்டு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டுலேருந்து அடுத்த ஆண்டுக்குள்ளே எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது உண்டு. உங்களுக்கு பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா, அதுவும் சித்ரா பௌர்ணமி செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பௌர்ணமியில் நம்ம ஒரு சில மங்கர பொருட்களை வாங்குறது அவ்வளவு நல்லது. அதுலேயும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடன் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. கடன் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை மட்டும் எல்லாருக்கிட்டையும் ஆனால் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு இன்னுமே தெரியறதில்ல. ஆனால் இது 2 பிரச்சனைகளும் நம்ம விடாமல் துரத்திட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து தப்பிக்கிறதுக்கு வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, லக்ஷ்மி கடாட்சியம் பெருக இதை சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பொருட்களை எல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு வாங்குங்க. அந்த பொருட்கள் எல்லாம் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய இந்த எளிமையான குறிப்புகள் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய மாற்றங்களானது ஏற்படும். கடன் தீரணும் அப்படின்னாவே சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பட்டியலில் நிறைய பொருட்கள் இருக்கும் அப்படின்லாம் பயந்துடாதீங்க. உங்களால் இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் எந்த பொருளை ஒன்று வாங்க முடியுமோனா கூட அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க, தப்பே கிடையாது. அதுவும் காலையில் எழுந்த உடனே கடைக்கு போய் முதல் செலவாக உங்களுடைய கையிலேருந்து இந்த செலவை தான் நீங்கள் செய்யணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. மற்றபடி எல்லா பொருட்களையுமே வாங்கணுமா அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். அதில் மங்களகரமான பொருட்களை நம்ம ஏன் வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் காலையில் எழுந்த உடனே முதல் செலவாக அதை செய்யணும்னு சொல்கிறது. அதாவது உங்களுடைய கையிலேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய செலவு முதல்ல அதாக தான் இருக்கணும். இந்த செலவை செய்து பாருங்கள். அந்த மங்களகரமான பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவ்வளவு பெருசாக இருக்குங்க. சரி வாங்க அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடுவோம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பச்சரிசி ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த பச்சை அரிசி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்கனவே பச்சரிசி இருந்தாலுமே கூட பரவாயில்ல, அன்றைய தினத்தில் ஒரு 1/4 கிலோவாவது உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. உங்கள் கையால் வாங்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் கற்கண்டு, அந்த இனிப்பான ஒரு பொருள்.
அதாவது கற்கண்டும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருள் தாங்க, அதையும் நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி கல்லுப்பு வாங்குறது. ஸோ கல்லுப்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ எந்த நல்ல நாள் வந்தாலுமே கூட உங்களால் காசு பணம் கொடுத்து பெரிய பெரிய வசதியானவங்க வாங்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்க முடியலாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கல்லுப்பை வாங்குங்க. கல்லுப்புக்கு இணையான ஒரு பொருள் இருக்கவே முடியாது. இது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தாங்க. இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கினாலே போதும். அதே போல் மஞ்சள், குங்குமம், இது எல்லாமே ஒரு மங்களகரமான பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு வகையான லிஸ்ட்டு தான். இதில் நீங்கள் உங்களால் எதை வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு இல்லையா? ஸோ வெள்ளிக்கிழமையில் சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சுக்கிரனுக்கு உகந்த நாளான இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்களை வாங்குறது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளை நிற கல்கண்டு வாங்குங்க, அது இன்னும் சிறப்பானது. கல்லுப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம். வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி தினத்தில் எப்போ வந்தாலுமே நீங்கள் கல்லுப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய கடன் சுமையை குறைக்கிறதுக்கான எளிமையான ஒரு வழி தான். ஸோ வீட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உப்பு வாங்க மாட்டாங்க. உப்பு இருந்தாலுமே கூட பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வருது அப்படின்னா கட்டாயமாக அந்த தினத்தில் நீங்கள் கற்கண்டு இல்லைன்னா கல்லுப்பு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி போடுங்க. ஸோ இதெல்லாம் மங்களகரமான ஒரு பொருட்கள். இந்த மல்லிகைப்பூக்கு மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்குங்க. ஸோ வாசத்துக்கு மயங்காத நல்ல சக்தி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகைப்பூ நீங்கள் வச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயார் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி பச்சரிசி பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியமே இந்த பச்சரிசி தாங்க. அதனால் இந்த பச்சரிசியை நீங்கள் வாங்குங்க. பிறருக்கு வழக்கம் போல் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலுமே மஞ்சள் குங்குமம் நம்ம எப்பயுமே வாங்குவோம். ஸோ மங்களத்தை உண்டாக்கக்கூடிய அந்த 2 பொருளையும் பிரித்து வைக்கவே கூடாது. எப்போ வாங்கினாலும் சேர்த்து வாங்குங்க. இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கலாம். வாங்க முடியாதவர்கள் ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. ஆனால் வாங்க முடியுன்றவங்க எல்லா பொருளையுமே வாங்குங்க. முடியாதுங்கிறவங்களுக்கு தான் அந்த நாளில் ஏதாவது ஒரு பொருள் எது தேவை இருக்கோ அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா எல்லா பொருளையும் வாங்குங்க. இதில் ஏதாவது ஒன்றாவது நிச்சயமாக அந்த நாளில் நீங்கள் வாங்கிடணும். அதே மாதிரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள். அதனால் முரமும் வாங்குங்க. நவதானியங்கள் வாங்கலாம். ஏன்னா நவதானியங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் உரிய தானியமாக தான் நவதானியம் இருக்கும். ஸோ அதனால் நவதானியம் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி நெல் எப்போதுமே நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கணும். அப்போ தான் தனம் தானியம் இருக்கும் பொழுது தான் நமக்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் செல்வத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கணுன்றதுனால தான் அந்த காலத்துலலாம் நெல்லை வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க மூட்டை மூட்டையாக. ஸோ உங்களால் அந்த அளவுக்கு வாங்க முடியலனாலும் ஏதோ கொஞ்சமாவது வீட்டில் வாங்கி வைங்க அன்றைக்கி தினத்தில் மட்டுமாவது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் அந்த நாள் சித்ரா பௌர்ணமிக்கு உரிய நாள், சித்திரகுப்தருக்கு உரிய நாள் அப்படின்றதுனால நோட்டு பேனா வாங்குங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறதுக்கு நோட்டு பேனா வாங்கணும். உங்களால் முடியும், வசதி இருக்குது அப்படின்னா ஒரு 10-15 நோட்டு கூட வாங்கிட்டு வாங்க. வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த நோட்டையும் பேனாவையும் நீங்கள் தானமாக கொடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக எண்ணிலடங்காத பலன்களை நீங்கள் சந்திக்க முடியுங்க. ஏன்னா மங்களத்தை உண்டாக்கக்கூடிய பொருட்களை நம்ம தவறாமல் வாங்கணும். ஏன்னா நல்ல நாள் பெருநாள் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வாங்க, காலையில் எழுந்ததும் இந்த பொருளை சுத்தபத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு போய் வாங்குங்க. பூஜை அறையில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வைங்க. வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாத்தையும் பூஜை அறையில் வைங்க. பூஜை செய்துக்கோங்க. காலையில் பூஜை செய்த இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மாலையில் சித்ரா பௌர்ணமியில் பூஜைக்காக நீங்கள் பிரசாதம் செய்வீங்க இல்லையா, அதோடு எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. ஆனால் எந்த ஒரு பொருளையுமே தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. பூஜை முடிஞ்ச பின்னாடி எடுத்து சமையல் அறையில் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம அந்த பொருட்களை வாங்குகிறோம். நல்ல நாளில் வாங்கி பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூக்களால் உங்களுடைய பூஜை அறையை நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. மகாலட்சுமி பாதத்தில் கொஞ்சமாக மல்லிகைப்பூவை உதிரியாக வைங்க, அர்ச்சனை செய்யுங்க. அந்த பூக்களை எடுத்துகிட்டு போய் மேலே நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அந்த மல்லிகைப்பூவை பத்திரமாக கொண்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் நீங்கள் வச்சு பாருங்களேன். அந்த பணம் பெருக ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். அதோட உங்களுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குங்க. அது வானத்தில் இருந்து உதிக்கக்கூடிய நிலவுலேருந்து தான் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நன்னாளை உங்களால் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமியில் சித்ரா அன்னம் செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த சித்திரகுப்தன் வழிபாட்டை நீங்கள் முடிச்சுட்டு அந்த சித்திர அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் வந்து போக்கி கொடுத்துடும். தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்நாளில் பாவங்கள் நம்ம செய்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பாவ கணக்குகள் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளெல்லாம் இதெல்லாம் செய்கிறது. சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே வீட்டில் பல வகையான சாதங்கள் வந்து செய்வாங்க. அது நிச்சயம் கொஞ்சமாவது இருக்காதுங்க, நிறைய தான் இருக்கும். அதையெல்லாம் கொண்டு போய் ஏழையாக இருக்கக்கூடிய 2 பேருக்காவது உங்களுடைய கையிலால் கொடுங்க. தானம் செய்ய செய்ய தான் உங்களுடைய எல்லா விதமான கர்மாக்களும் வந்து அழிய ஆரம்பிக்கும். இந்த தானங்கள் எப்படி செய்யணும்னா வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கர்மாக்கள் வெளியே போகும். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழும். அதாவது வாழ்வாங்கும் வாழணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் தவிர்க்காமல் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ங்க. ஸோ என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பொருளை ஏதாவது ஒன்றையாவது தயவு செஞ்சு அன்றைக்கி வாங்குங்க. இது உங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கும். ஸோ இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமியினுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் எப்படியெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, அதுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.